ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் நெற்றி குங்குமத்தை தொட்டவும் வாழ்க்கையில எல்லா வெற்றிகளும் சரளமாக உனக்கு சாதகமாக நடந்தே தீரும்னு இப்போதே உனக்கு சவால் விட்டு சொல்றேன். இனிமே உனக்கு தொடர்ந்து சந்தோஷத்தை தரக்கூடிய மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வந்து சேரும். உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்களும் உன்னை போனவங்களும் கூட மீண்டும் உன்னை தேடி வந்து சேரும் நேரத்தை நான் உருவாக்கிட்டேன். நீ முகம் மகிழ்ந்து சிரிச்சு செய்யணும். உன் முகத்துல இருக்கக்கூடிய இருண்ட கவலை கோடுகள் எல்லாம் மறைஞ்சு போகும். எதிர்பாராத ஆச்சரியங்களை உன் வாழ்க்கை துணையின் மூலமாக நான் உனக்கு கொடுக்க போறேன். உன் வாழ்க்கை துணை உன்னை ஆச்சரியப்படுத்துறதோட மட்டும் இல்லாம உன்னை நல்லா வச்சு சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு வாழ்வதற்கு துணையா இருப்பாங்க. இனிமே உன் குடும்பத்திலையும் உன் வீட்லையும் மகிழ்ச்சி மட்டுமே நிறைஞ்சு இருக்க போகுது. இத்தனை நாளாக கண்ணீர் சிந்தி வாழ்ந்த உன் வாழ்க்கையில புன்னகை சிந்தி வாழும்படி நடந்துகிட்டு சொல்ல முடியாத வேணான்னு நிராகரிச்சாங்களோ, இப்போது அவர்களே உனக்காக உன்னை தேடி வந்து உன் கூட பேசணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கும் சூழ்நிலைய நான் உன் மூலமாகவே உருவாக்க போறேன். நீ ஜெயிச்சு நாளைக்கு அவர்களுக்கு உன் உதவி தேவைப்பட்டு உன்னை பார்க்கறதுக்காக நீ செஞ்சது எல்லாமே யாரோ ஒருவராக இப்போதும் அப்படித்தான். ஒரு காலத்துல உன்னால செய்ய முடியாததையும் சாதிக்க முடியாததையும் இப்போது இனி வரும் காலங்கள்ல நீ செஞ்சு சாதிக்க போற. நீ மனசு வச்சினா உன்னால முடியாததுன்னு எதுவுமே இல்லை என் செல்லமே. உனக்காக நான் புது வாழ்க்கை இனிமே எந்த சந்தர்ப்பம் செய்யக்கூடிய அனைத்தையுமே இந்த வராகியமா நான் சரி செஞ்சிருவேன். நீ தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய நேரம் வந்துருச்சு. நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நிறைவேற போகுது. இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. உனது கைகள் ஓங்கி நிற்க போகுது என் செல்லமே. நீ எதிர்பார்க்காதத இந்த வராகியம்மா உனக்காக தரப்போறேன். அது மட்டும் இல்லாம உன் வாழ்க்கையில உனக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்க செய்து உன் தரத்தையும் உயர்த்த போறேன். இனிமே உனக்கு நிரந்தர வாழ்க்கையிலையும் இனிமே உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்க போகிறாய் என் செல்லமே. எதுவா இருந்தாலும் அளவோட நீ அதை எடுத்துக்கொள்ளும் போது, அளவோட அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் போது எல்லாமே சரியானதாகவே இருக்கும். நீ உறவை எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது உணவை சாப்பிட்டாலும் சரி, உறவோ உணவோ அளவோடு இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லபடியாக நிம்மதி நிறைஞ்சதாக மட்டுமே இருக்கும். உன் வாழ்க்கையில துயரத்தை தரமாட்டேன். உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி அமைச்சு செல்வ யோகத்தையும் சந்தோஷத்தையும் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். வாழ்க்கையை வாழும் போதே ரசிச்சு வாழப்பட்ட நேரத்துல எப்போ என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு யாருக்கும் தெரியாது தானே. துக்கம் வரும்போது எப்படி அதை நினைச்சு கவலைப்படுறியோ, அதே போல சந்தோஷமான நல்ல விஷயங்கள் நடக்கும் போதும் அதை ரசிச்சு வாழ பழகு. இந்த வராகியம்மா இப்போதும் உன் வீட்டிலேயே இருக்கேன். நீ என்னுடைய நெற்றி குங்குமத்தை வெற்றி திலகமாக தொட்ட பிறகு இனிமே உனக்கு எந்த குறையும் மன சங்கடமும் வராம நான் பாதுகாப்பேன். உன்னுடைய உண்மையான அன்பையும் பக்தியையும் ஏற்றுக்கொண்ட நானு அதுக்கு பதிலடியாக பரிசாக உன் வாழ்க்கையில உனக்கான வெற்றியையும் உயர்வையும் கொடுக்க போறேன். உன் எண்ணத்துக்கெல்லாம் நீ நல்லாவே இருக்க மாட்ட. உனக்கு எதுவுமே சரியில்லை, நீ நினைக்கிறதும் சரியில்லை, நீ கெட்ட எண்ணத்தோட கெட்ட புத்தியோட இருக்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட தைரியம் என்பதும் எந்த துணையா இருக்குது. யார் முன்னால் இப்போது உன்னுடைய புத்திசாலித்தனமும் திறமையும் சேர்ந்து உனக்கு பதவியையும் அதிகாரத்தையும் கொடுக்கலாம். ஆனா அதிகாரம் கிடைச்சிட்டா மட்டும் போதாது. நல்ல மனசும் நல்ல குணமும் இருந்தாதான் மற்றவங்க உனக்கு அதையே தருவாங்க. அதனால உன்னுடைய நல்ல குணத்தை நீ உனக்கு துணையாக உன் கூடவே வச்சுக்கும் போது நீ எதிர்பார்த்ததை விட மதிப்பும் மரியாதையும் உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் நீ எதுக்குமே கவலைப்பட வேணாம். உண்மையாக வெற்றி தானாக வந்து சேரும்படி
இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன்னை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட தைரியமா துணிஞ்சு பேசு. யாராவது உனக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கொடுத்தா எப்போதுமே அவர்களிடம் பணிவாக நடந்துக்கோ. எந்த இடத்துல துணிஞ்சு தைரியமா திமிரோடு நிற்கணும், எந்த இடத்துல பணிஞ்சு தலை குனிஞ்சு மரியாதையா நிற்கணும்னு இப்போது புரிஞ்சிடுச்சு தானே? நான் சொல்றத கேட்டு நடக்கும்போது உன் வாழ்க்கைங்கிறது மிக சந்தோஷமானதாக இருக்கும். நீ கேட்ட வரத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை இன்பமயமாய் மாற்றுவதற்கு இந்த வராகியம்மா தயாரா இருக்கேன். இனிமே உன் வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் வரும். இத்தனை நாளா தோல்வியையும் அவமானத்தையும் சந்திச்ச உன் வாழ்க்கையில நீ செய்த கடின உழைப்பும் முயற்சிகளும் பயிற்சிகளும் சேர்ந்து இப்போது மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுப்பதற்காக காத்திருக்கு. தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் இருக்கக்கூடிய உனக்கு வெற்றி வேணும்னா தள்ளி போகலாம், ஆனா முயற்சி வீணாக போகாது என் செல்லமே. இத்தனை நாளா உனக்கு கிடைக்காம போன வெற்றியை எல்லாம் மீண்டும் உனக்கு கிடைக்க செய்வேன். சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இந்த வராகியம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ எங்க போனாலும் உனக்கு துணை செய்வதற்காக நான் உன் முன்னால வந்து நிற்பேன் என் செல்லமே. இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டங்கள்ல இருந்து இப்போது உனக்கு விடுதலை தரப்போறேன். உனக்கு ஒரு புது வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். இனி எந்த சூழ்நிலையிலும் நீ எந்த செயலையும் தவறாக செய்யக்கூடாது. இப்போதே மனசுல உறுதி எடுத்துக்கிட்டு எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய நீ முனையும் போது உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்கும் வேலைகளை இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ கஷ்டப்படும் போதும் கவலைப்படும் போதும் யாராவது வந்து உனக்கு ஆறுதல் சொல்லி உன்னை கை தூக்கி விடுவாங்கன்னு எதிர்பார்க்காத. இங்கு உன்னைய தவிர மற்றவங்க எல்லாருமே நீ நல்லா வாழ்ந்தினா உன்னை பார்த்து பொறாமப்பட தான் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ நல்லா வாழ்றதை பயன்படுத்தி அவங்களுடைய தேவைகளை எல்லாம் உன் மூலமாக நிறைவேற்றிக்கணும்னு தான் யோசிப்பாங்க. உன்னுடைய பிரகாசத்தை அவர்களுக்கு ஒளியாக பயன்படுத்தி உன்னை சுற்றி நிழல் போல கூடவே இருந்து காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் நீ எவ்வளவு கவனமாக இருக்கணுன்றதை யோசிச்சு பார்த்துக்கோ. இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் ராஜயோகத்தை பரிபூரணமாக கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். இனிமே எப்பொழுதும் நீ நினைச்ச காரியங்கள் எல்லாவற்றிலும் நானே உனக்கு வெற்றியை கொடுப்பேன். இப்போது இன்றிலிருந்தே உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கை கூட ஆரம்பிச்சிடுச்சு. அதிர்ஷ்டம் உனக்கு கையை கொடுத்து நீ நினைச்சதையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க போகுது. நீ என்னை வணங்க ஆரம்பித்த நாளிலிருந்தே உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் குறைஞ்சு உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. இனி நீ தொட்டதெல்லாம் தொடங்கும். நீ நினைச்ச காரியங்கள் எல்லாமே நிறைவேறதுக்கான நேரம் வந்துருச்சு. இனிமே எதை பற்றியும் நீ நினைக்கவோ கவலைப்படவோ வேணாம். இந்த உலகத்தில் நீ எல்லாருக்கும் உண்மையாக இருந்ததுனாலேயே எல்லாரும் உன்னை சுலபமாக ஏமாற்றுகிறார்கள் அல்லவா? இனிமேலாவது யாரை நம்பணும் எப்போ நம்பணுங்கிறதுல கவனமாக இரு. ஏன்னா எல்லாரையும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரே மாதிரி நம்பிட முடியாது. நல்லவங்களாக இருக்கிறவங்க திடீர்னு அவங்க சூழ்நிலை மாறும்போது கஷ்டம் வரும்போது கெட்டவங்களா அடுத்தவனை ஏமாற்றக்கூடியவர்களா துரோகம் செய்யக்கூடியவர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என் செல்லமே. சில என்னதான் எல்லா விஷயத்தையும் சரியாகவே செஞ்சாலும் ஒரு சிலர் வேணும்னே உன்னை தவறாக சித்தரித்து நீ செய்யறதெல்லாம் தப்புன்னு சுட்டி காட்டிக்கிட்டும் குத்தி காட்டிக்கிட்டும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் அவங்க செய்யறது தான் சரி, நீ செய்யறது தான் தவறுன்ற எண்ணத்தோட உன்கிட்ட தர்க்கம் செய்யலாம். நீ என்னதான் சரியா செய்யறன்னு உன் மனசுக்கு தோணியும் கூட அடுத்தவங்க உன்னை நோக்கி தப்புன்னு சொல்லும்போது நீ வாதாடுவதோ அல்லது தர்க்கம் செய்வோ வேண்டாம். ஏன்னா தவறான மனிதர்களோட போய் வாதாடுவதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கோ. அர்த்தமற்ற வார்த்தைகளை அற்பமான முறையில் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சும் கூட நீ அவங்க வார்த்தைகளை மனசில் யோசிச்சு கவலைப்படவோ குழம்பவோ கலக்கலாம். இந்த வராகியம்மா சொல்கிறத கேளு. உன் மனசை அங்கும் இங்கும் அலைப்பாய விடாம தீய செயல்கள் உன்னை கவர்ந்து இழுக்க அனுமதிக்காமல் வராகியம்மா வராகியம்மான்னு என் நாமத்தை உன் மனசில் உச்சரிச்சுக்கிட்டு உன் வேலைகளை மட்டும் செஞ்சினா போதும். எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். என்னுடைய நிழலில் இருக்கக்கூடிய என் பிள்ளையான உனக்கு இனிமேலும்
துன்பத்தையோ துயரத்தையோ தரமாட்டேன். உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி எல்லா நலன்களும் உனக்கு கிடைக்கச் செய்வேன். தீய விஷயங்களையும் தீய நிகழ்வுகளையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு நல்ல விஷயங்களையும் நல்ல நிகழ்வுகளையும் நடக்கும். நீ இந்த உலகத்துல எந்த அளவுக்கு ஜெயிக்கணும்னு நினைக்கிறியோ அதை விட சிறப்பான வெற்றியை, மாபெரும் வெற்றிய உன் வாழ்க்கையில உன் கைகள்ல நான் கொண்டு வந்து கொடுப்பேன் செல்லமே. நீ அடுத்தவங்க செய்யற தவறை சொல்லும்போது அதை யாருமே கேட்கவோ திருத்திக்கவோ மாட்டாங்க. ஆனா உன்னுடைய விஷயம் ஏதாவது ஒரு தப்பா போச்சு, நீ தவறு செஞ்சிட்டினா மட்டும் அதை குறை சொல்றதுக்குன்னு ஒரு கூட்டமே வந்து வேற வேலையே இல்லாதது போல உன்னை பத்தி மணிக்கணக்கா குறை சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி உன்னை குறை சொல்பவர்களையும் விமர்சனம் சொல்பவர்களையும் கண்டுக்காம நீ கடந்து போகும்போது உன்னுடைய வேலையிலும் வாழ்க்கையிலும் உனக்கு முன்னேற்றம் உண்டாகும். நீ நல்லா வாழணுங்கிறதுக்காக தானே இந்த வராகியம்மா போராடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் அமைதியாயிரு. கூடிய சீக்கிரம் அனைத்தையுமே சரி செஞ்சுட்டு நீ நல்லா வாழ்வதற்கேற்ற சூழ்நிலைகளை நான் உண்டாக்கி தர்றேன். இனிமே நடக்க போறது எல்லாமே உன் நன்மைக்காக மட்டுமே இருக்கும்படி அனைத்தையுமே நான் நடத்தி கொடுப்பேன். இந்த வராகியம்மா உன்னை சோதிப்பனை தவிர ஒருபோதுமே கைவிட மாட்டேன். இனிமே நீ நம்பிக்கையோட மன நிம்மதியோட சந்தோஷமா உன் வாழ்க்கையை வாழலாம். நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில பல அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழத்தான் போகுது. எப்பவுமே நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கடந்த காலத்துல நடந்த விஷயங்களை நீ ஞாபகப்படுத்தி நினைவு பெற முடியும். ஆனா இந்த நிகழ்காலத்தில் நடக்கும் விஷயங்களை தானே அனுபவிக்க முடியும். இந்த நிகழ்காலத்தில் நடக்கிறதையெல்லாம் நீ சரியா அமைச்சுக்கிட்டினா உன் வருங்காலங்கிறது நீ எதிர்பார்த்தது போல உன்னால் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். நீ எதிர்பார்க்கறத விட அழகா, சிறப்பா, அற்புதமான வாழ்க்கையா உன் கைகளில் கொடுக்கணும்னு தான் நான் முடிவெடுத்திருக்கேன். உலகத்துல உள்ளவங்க 1000 சொல்லலாம். ஊர் உலகத்துக்கு உன்னுடைய சூழ்நிலை என்ன, உன்னுடைய கஷ்டம் என்னன்னு தெரியாதல்லவா? நீ ஊரை பார்க்காம உன்னை பாரு. உன்னுடைய சூழ்நிலையும் உன்னுடைய வலியும் வேதனையும் உனக்கு தானே தெரியும். அதுக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில நீ எல்லா விஷயங்களையும் செய்ய பழகு. உனக்கு வலியையும் வேதனையும் கொடுக்கும் மனிதர்களை எல்லாம் மறந்துட்டு, உன்னை குறை சொல்லி குற்றம் சாட்டும் மனிதர்களை எல்லாம் மன்னிச்சுட்டு, அவங்க சொல்றது எதையுமே காதுல கேட்டுக்காம நீ முயற்சி செஞ்சு முன்னேறதுக்கான வேலைகளை செய். உனக்கு பிடிக்காத மனிதர்களை விட்டு ஒதுங்கிக்கிட்டு உன்னை காயப்படுத்திய மனிதர்களை விட்டு கடந்து போகும்போது அடுத்தடுத்து உனக்கு நல்லதே நடக்க தொடங்கும். நல்லது மட்டுமே நடக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில எப்பவுமே எப்படி இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை. நீ ஆசைப்படுறது கிடைக்காத போதும், நீ நினைச்சது நடக்காத போதும் நீ எப்படி இருக்கங்கிறது தான் முக்கியம். கிடைக்காத ஒண்ணுதான் சிறந்ததுன்னு நினைச்சு அதை அடைவதற்காகவே காத்துக்கிட்டு இருக்காம கையில கிடைச்சதை பெருசா சிறப்பா நினைச்சு வாழ்க்கையை வாழ தயாராக என் செல்லமே. நீ நினைச்சதை விட உனக்கு அழகான சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கணும்னு இந்த வராகியம்மா நான் முடிவெடுத்துட்டேன். நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம்னு நினைச்சுக்காத. காலம் கண்டிப்பா மாறும். உன்னுடைய சூழ்நிலையும் நிச்சயமாக மாறும். நீ நிம்மதியா சந்தோஷமா வாழ்வதற்கேற்ற எல்லா வேலைகளையும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். எப்பவுமே உன்னை தப்பா நினைக்கிறவங்க கிட்ட போய் உன் பக்க நியாயத்தை எடுத்து சொல்லி வாதாடி மன்றாடுவதை விட, யார் உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டாலும் கவலை இல்லை, அவங்களையே என்னை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான காலத்தை நான் உருவாக்குவேன்னு மனசுல ஒரு தைரியமான முடிவு எடுத்துட்டு உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான வேலைகளை செய். காலமும் சூழ்நிலையும் நீ யாரு என்னங்கிறத கண்டிப்பாக மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்கான காலத்தை உருவாக்கும்.